வெல்கம் டு ரீட்டைல் ட்ரேடர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் ஃபார் 18/12/2023. நாளைக்கு புரிய ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து அதில் 2 ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட சேர்த்து பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே லெவல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்க்ளைமர், ஸோ நாங்கள் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஸோ என்னுடைய வியூஸை நான் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இது ட்ரேட் எடுக்கிறதுக்கான என்ட்ரியோ எக்ஸிட்டோ கிடையாது. ஸோ இதை நம்பி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா we are not responsible for the profit or loss if you take trade depend upon our views. ஸோ நீங்கள் வந்து do your own analysis for entry and exit ப்ளீஸ். ஸோ இதுக்கு எந்த வகையில் நாங்கள் பொறுப்பு கிடையாதுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் ஸ்டாக்கு, நாளைக்கு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்கு டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 டேஸோடைய ஸ்விங் லோயர் ஸ்விங் ஹைஸை தெளிவான ஒரு பிரேக் அவுட் வந்து டாடா மோட்டார்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 732.40 நேற்றுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வி கேன் டேக் அன் என்ட்ரி அட் 732 to 736 or 37 அந்த லெவல்ஸ்ல நம்ம வந்து என்ட்ரி ஆயிக்கலாம். ஸோ நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறது 780 வரைக்கும் போகுது. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 706 இங்க மார்க் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு சேஃபர் பாயிண்ட்டுக்கு வேணா ஒரு பாயிண்ட் குறைச்சு 705.7 கிட்ட 705.5 கிட்ட நம்ம மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ 730 இருந்து 735 எடுத்துக்கிறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதுதான் வந்து டாடா மோட்டார்ஸோட லெவல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூபிஎல். ஸோ யூபிஎல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யூபிஎல் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யூபிஎல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸோட லோயர் ஸ்விங் ஹைஸை ரொம்ப அழகா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 610.85 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு நம்ம வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 எதிர்பார்க்கலாம். அப்படி எதிர்பார்க்கும் போது 592க்கு கீழே ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டார்கெட் வந்து 647.65 அங்க மார்க் பண்ணிருக்கோம். ஸோ we can start bookings from 645. ஸோ இது வந்து யூபிஎலோட லெவல்ஸ். ஸோ இந்த 2 ஸ்டாக் தான் நாளைக்கு ஸ்விங் ட்ரேடிங் சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டாக்ஸோட லெவல்ஸ் வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகுது. யூ கேன் ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல். கண்டினியூஸா இந்த சார்ட்ஸ் அதில் நம்ம வந்து போட்டுருவோம். ஸோ நீங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி யூ கேன் ஜாயின். அதர்வைஸ் ஒரு தம்ப்நெயிலே வந்து நாங்கள் QR கோட் கொடுத்துருக்கோம். அதுலயும் நீங்க ஸ்கேன் பண்ணி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு இன்ட்ராடேக்குரிய பேங்க் நிஃப்டி லெவலில் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை நேற்றுக்கு வந்து 48,071.65 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு ட்ரையாங்குலேஷன் பேட்டர்னை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ நாளைக்கு ஒருவேளை அந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நாளைய மார்க்கெட்டுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ ஸ்டே வித் அஸ். கொஞ்சம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபாலோ அப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கைண்ட்லி சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.